என்ன காப்பாத்தவே முடியாதா? சே, இது ஒரு அறிகுறி தான். அம்பாள் நம்மள எச்சரிக்கை பண்றதா நீங்க நினைச்சுக்கோங்களேன். இங்க பக்கத்துல ஒரு காளி உபாசகர் இருக்கார். அவர்கிட்ட போய் விஷயத்தை சொல்லி ஒரு எந்திரம் வாங்கி கட்டிக்கோங்க. சாமி, நான் ஏற்கனவே அந்த எந்திரம்லாம் கட்டியிருக்கேன் சாமி. அது என்ன காப்பாத்துமான்னு தெரியல. அப்படி நினைக்காதே. என்ன மாதிரி குருக்கள் பரிகார பூஜை பண்ணலாம். ஆனா தீயஸ்திகளை ஜெயிக்க அதுக்கான மார்க்கம் உண்டு. மந்திர தந்திர எந்திர பிரயோக வழிபாட்டு முறைகள் மூலமா தான் அதுகளை அடக்க முடியும். அப்போ இது அவரால் தான் முடியுமா? அப்ப நீங்க சொல்ற காளி உபாசகர் அவள்கிட்ட போனேன்னாதான் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு சொல்றேன். அப்பா இங்க பாருங்கப்பா, இந்த பால் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. என்னாச்சுமா? நீங்களே பாருங்க. என்னப்பா இது? அபிஷேக பால் ஏன் இப்படி ஆயிடுது? நீ ஒன்னும் கேட்காத, போய் கொட்டிட்டு வாய்த, நம்ம கிளம்பலாம். சரிப்பா. அப்பா, அதை நாங்க எடுக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா. அதுக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு அதை நாங்க கண்டிப்பா எடுத்துருவோம். தைரியமா இருக்கப்பா. அந்த பொக்கிஷம் இங்க வந்தே ஆகணும்டா. கண்டிப்பா வந்துரும்பா. நான் இதை உறுதியா சொல்றேன். நம்பிக்கையோட இருங்க. டேய், கிளம்புடா. வரப்பா. வணக்கம் ஐயா. ஐயா, உங்க பசங்க வேகமா போறாங்க. மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ண போறாங்களா? என்ன பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. இல்ல இல்ல, ஒண்ணுமில்ல. நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. நல்லதுக்கு இல்ல. வாங்க. கேட்ட சாத்திட்டு வாமா. ஐயோ வாங்கோ. மைத்திலி, ஐயோ தோப்புனர் இருக்கார், வாங்கோ. வாங்கோ. மைத்திலி, போய் இலைய போடுமா. சரிப்பா. தம்பி வாங்கோ. சரிங்க. செருப்பை இங்க விடுங்க. போருமா. போதுங்க, போதும் போதும். சாப்பிடுங்க. மைத்திலி, இவருக்கு இன்னும் கொஞ்சம் புரியல வைமா. இல்லைங்க இல்லைங்க, போதுங்க. நான் வழக்கத்தை விட அதிகமாவே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா அப்பா, என் சமையல பத்தி அவர் எதுவுமே பேசலையே. ஏன்னு கேளுங்கப்பா. ஏங்க என் சமையல் சகிக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சமையல் உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்கு.
என் அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். எல்லாம் நம்ம மைத்திலியோட கைங்கரியம் தான். அவன் நல்லா சமைப்போம். ஓ சாப்பிடுங்க.